இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 7 லெசன் 10. இந்த லெசனோட பேர் அபூர்வ அனுபவ். அப்படின்னா நஹி இல்லைன்னு அர்த்தம். பூர்வனா பெஹலே இதுக்கு முன்னாடி, அனுபவ்னா எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த லெசனோட அர்த்தம், அபூர்வ அனுபவ். இந்த லெசனோட ரைட்டர் தேட்சுகோ குரியானாகி அப்படின்றவங்க. இவங்க ஜப்பானில் ஒரு பாப்புலர் அண்ட் கிரேட் டிவி பர்சனாலிட்டி. அது மட்டும் இல்லாமல் யூனிசெஃப் குட்வில்லோட அம்பாசிடரும் கூட. அவங்களோட ஃபேமஸான புக் தோத்தோ சான் த லிட்டில் கேர்ள் அட் தி விண்டோ ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் மெமர். அதாவது ரைட்டர் அவங்களுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ், அவங்க லைஃப்பில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள், இது எல்லாமே அந்த இதில் எழுதியிருப்பாங்க. அவங்களுடைய சுயசரிதையை அவங்க எழுதியிருப்பாங்க. அந்த புக்கில் இருந்து ஒரு சாப்டர் தான் நம்மளுக்கு லெசனாக வந்திருக்கு. அந்த புக்கு நிறைய லாங்குவேஜஸில் டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டது. இந்த லெசனில் தொத்தோ சான், யாசுகி சான் அப்படின்னு 2 பெண் குழந்தைங்க இருப்பாங்க. தொத்தோ சான் அப்படிங்கிறது நம்ம ரைட்டரோட, அதாவது தேட்சுகோ குரியானாகியோட சைல்ட்ஹுட் நிக்நேம். இங்கே தொத்தோ சானாக வர்றது அந்த ரைட்டரோட மெமரிஸ் தான். அவங்களோட ஃப்ரெண்டான யாசுகி சான், அந்த குழந்தை ஒரு போலியோ அட்டாக்கான குழந்தை. இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படிப்பட்டது, அவங்களோட அபூர்வ அனுபவம் என்னன்னு தான் நம்ம லெசனில் பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்கு போகலாம். सभागार में शिविर लगने के 2 दिन बाद तोत्तो चान के लिए एक बड़ा साहस करने का दिन आया. इस दिन उसे यासुकी चान से मिलना था. इस भेद का पता ना तो तोत्तो चान के माता पिता को था, ना ही यासुकी चान के. उसने यासुकी चान को अपने पेट पर चढ़ने का न्योता दिया था. சபாகார் மே ஷிவிர் லக்னே. சபாகார் அப்படின்னா ஆடிட்டோரியம். ஸ்கூலில் ஒரு ஆடிட்டோரியம் இருக்கும் இல்லையா, ஓப்பன்ஸ் பிளேஸ் இருக்கும், ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கும் அந்த ஆடிட்டோரியமில். ஷிவிர் அப்படின்னா கேம்ப், ஒரு முகாம் நடத்த போகிறாங்க. லக்னேக்கு 2 दिन बाद, அதாவது அந்த கேம்ப் நடந்த 2 நாளைக்கு அப்புறம் தொத்தோ சான் கேலிய, தொத்தோ சானுக்காக ஒரு படா சாகஸ் கர்னே கா தின் ஆயா. அவங்க ஒரு சாகஸ் அப்படின்னா ஒரு அட்வென்ச்சர் பண்ணுறதுக்கான நாள் வந்தது. இஸ் தின் உசே யாசுகி சான் சே மில்னா தா. ஸோ அந்த அட்வென்ச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யாசுகி சான் அவங்களுடைய ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், யாசுகி சானுக்கு போலியோ அட்டாக்கான ஒரு குழந்தை. இஸ் பேத் கா பத்தா, அதாவது பேத் அப்படின்னா நிறைய மீனிங் இருக்குது. இந்த இடத்துல நம்ம பேத்னா என்ன எடுத்துக்கணும், சீக்ரெட்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த ரகசியமானது தொத்தோ சானோட அப்பா அம்மாவுக்கும் தெரியாது, யாசுகி சானோட அப்பா அம்மாவுக்கும் தெரியாது. இஸ் பேத் கா பத்தா நா தோ தொத்தோ சான் கே மாதா பிதா கோ தா, நா ஹி யாசுகி சான் கே. உஸ்னே, ஸோ என்ன அவங்க பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாசுகி சானை அவங்களுடைய பேட்னா மரம், அவங்களுடைய மரத்தில் ஏறத்துக்கான இன்விடேஷன், நோதா அப்படின்னா இன்விடேஷன், அழைப்பு விடுத்திருந்தாங்க. ஸோ அதுதான் அவங்க பண்ண போகிற சாகசம். ஸோ இதில் என்ன சாகசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போலியோ அட்டாக்கான குழந்தை மரம் ஏறி, அதாவது சந்தோஷமாக அது இருக்கணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா, அது ஒரு விஷயம். அதே மாதிரி இவங்க படிக்கிற ஸ்கூலானது, அதாவது தொமோயே எலிமெண்ட்ரி ஸ்கூல் டோக்கியோவில் இருக்குது. இந்த ஸ்கூல் இப்போ நீங்கள்லாம் போகிற மாதிரி ஒரு நார்மல் ஸ்கூல் கிடையாது. அதாவது உங்களுக்கு கிளாஸ் ரூம்ஸ் இருக்கும், டைம் டேபிள் இருக்கும். இவங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. இந்த ஸ்கூல், இந்த தொமோயே அப்படின்ற ஸ்கூல் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் வே ஆஃப் லேர்னிங். அவங்களுக்குன்னு தனியாக கிளாஸ் ரூம்ஸ்லாம் இருக்காது. குழந்தைங்க என்ன சப்ஜெக்ட் படிக்கணும்னு விரும்புகிறாங்களோ அந்த சப்ஜெக்டை அவங்க போய் படிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மரத்தை கொடுத்துருவாங்க. அந்த மரத்தை அவங்க பராமரிக்கணும். அதே சமயத்தில் அந்த மரத்து மேலே ஏறி உட்காந்து அவங்க இயற்கையை ரசிக்கலாம். இதுதான் அந்த ஸ்கூலோடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போது தொத்தோ சான் யாசுகி சானை அவங்களுடைய மரத்தில் வரத்துக்காக இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வயசு குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். तोमोयो में हर एक बच्चा भाग के एक पेड़ को अपने खुद के चढ़ने का पेड़ मानता था. ஸோ தொமோயோ எலிமெண்ட்ரி ஸ்கூலில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கும் ஒரு மரங்கள் கொடுத்துருவாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அங்கே இருக்கிற குழந்தைங்க ஏக் பேடுக்கோ அப்பனே குத்து, ஸோ அவங்க தானாகவே ஏறணும் அந்த மரத்தில் அப்படின்னு அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. पेड़ मानता था. तोत्तो चान का पेड़ मैदान के बाहरी हिस्से में कुहोन बुत्सु जाने वाले सड़क के पास था. ஸோ தொத்தோ சான், அதாவது நம்மளுடைய
ரைட்டருடைய பேடு அவங்களுடைய மரமானது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைதான் கே பாஹரி ஹிஸ்ஸே, அதாவது மைதானத்தினுடைய பாஹரி ஹிஸ்ஸே அவுட்டர் பார்ட்டில் இருக்கிற குஹோன்புட்ஸு ஜானேவாலே சடக், அதாவது குஹோன்புட்ஸுன்றது ஒரு சிட்டி, அந்த சிட்டி போகிற அந்த ரோடு குஹோன்புட்ஸு ஜானேவாலே சடக்கே பாஸ்தா. ஸோ அந்த ரோடு வழியாக அந்த ரோடு சைடாக இருக்குது அவங்களுடைய அந்த மரம். படாசா பேடுத்தா உஸ்கா சட்னே ஜாவே தோ பயர் ஃபிசல் ஃபிசல் ஜாத்தே. ஸோ அவங்களுடைய மரம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு பெரிய மரம். நடந்து போகணும், மரத்தில் ஏறணும் அப்படின்னா கண்டிப்பாக கால்கள் வந்து ஸ்லிப் ஆகி போகும், ஃபிசல் ஃபிசல் ஜாத்தே. பர் ठीक से चढ़ने पर, ஆனால் நம்ம கரெக்டாக கிரிப்பாக ஏறணும் அப்படின்னா ज़मीन से कोई 4 फुट की ऊंचाई पर एक दिशवाओं तक पहुंचा जा सकता था. ஸோ நம்ம கரெக்டாக ஏறணும் அப்படின்னா ஜமீன் சே கோய், அதாவது ஃப்ளோரில் இருந்து சஹு, அதாவது 6 ஃபுட் 6 அடிக்கு 6 அடி ஹைட்டுக்கு இருக்கும் அந்த மரம். ஏக்கு திஷாவும் தக்க போகும், திஷாவுன்னா ஒரு டைரக்ஷன். ஸோ 6 அடிக்கு ஒரு டைரக்ஷனுக்கு நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகும் அந்த மரம். பहुंचा जा सकता था बिल्कुल किसी झूले की आरामदेह जहक थी यह. ஸோ அந்த மரத்தில் ஏறி உட்காந்தா எப்படி இருக்கும்னா பில்குல் சர்டன்லி ஒரு ஜூலை அப்படின்னா ஒரு ஊஞ்சல் மாதிரி, ஆராம்தேக ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த தொத்தோச்சானுடைய மரம். தொத்தோச்சான் அக்சர் खाने की छुट्टी के समय या स्कूल के बाद ऊपर चढ़ी मिलती. ஸோ தொத்தோச்சான் எப்போ இங்கே வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்சர்னா ஆஃபன், खाने की छुट्टी அதாவது லஞ்ச் பிரேக் விடுவாங்க இல்லையா, அந்த சாப்பிட்ற சமயத்தில், இல்லை அப்படின்னா ஸ்கூலுக்கே பாத், அதாவது ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மரத்தில் ஏறதுக்கு வருவாங்க. ஊப்பர் சடி மில்தி वहाँ से वह सामने दूर तक ऊपर आकाश को या नीचे सड़क पर चलते लोगों को देखा करती थी. ஸோ இங்கே இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்னே தூர் தக், அவங்க எதிரில் ரொம்பவும் தூரமாக அங்கே ஒரு ரோடு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ சாம்னே தூர் தக் ரொம்பவும் தூரத்து வரைக்கும், ஊப்பர் ஆகாஷ்க்கு ரொம்பவும் தூரம் பார்ப்பாங்க எதிரில், அதே மாதிரி மேலே ஆகாசத்தை பார்ப்பாங்க, கீழே வந்து சடக் பர் சல்தே லோக், ஸோ சடக் ரோட்டில் வந்து போகிற மக்களையும் அவங்க பார்த்துட்ருப்பாங்க. பச்சே अपने अपने पेड़ को निजी संपत्ति मानते थे. அதாவது குழந்தைங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா अपने अपने पेड़ அவங்களுடைய மரத்தை நிஜி சம்பத்தி, அவங்களுடைய பர்சனல் ப்ராப்பர்ட்டி, அவங்களுடைய ஒரு சொந்த சொத்தாக தான் அவங்க நினைப்பாங்க. நிஜி சம்பத்தி அப்படின்னா வந்து பர்சனல் ப்ராப்பர்ட்டி, அவங்களுடைய சொந்த சொத்தை அவங்க வந்து பிலீவ் பண்ணுறாங்க. किसी दूसरे के पेड़ पर चढ़ना हो तो उससे पहले पूरी शिष्टता से माफ़ कीजिए क्या मैं अंदर आ जाऊँ पूछता पड़ता था. किसी दूसरे के पेड़, अதாவது இன்னொரு மரத்தில் அவங்க ஏறணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா சட்னா ஹோத்தோ உஸ்ஸே பெஹலே, அது ஏறத்துக்கு முன்னாடி பூரி சிஷ்டதா ரொம்பவும் பொலைட்டாக அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னொரு மரத்தில் ஏறணும் அப்படின்னா ரொம்பவும் பொலைட்டாக அவங்க போயிட்டு மாஃப் கீஜியே, என்னை மன்னித்து விடுங்கள், கியா மை அந்தர் ஜாவும், நான் வந்து உள்ளே வரலாமா, அந்தர் ஆஜாவும் உள்ளே வரலாமா அப்படின்னு அவங்க கேட்கணும். ஏன்னா அவங்களுடைய மரம் வந்து வேறு ஒரு மரத்தில் ஏறணும்னு நினச்சாங்கன்னா அவங்க அந்த மற்ற மாணவர்கள்கிட்ட இதெல்லாம் அவங்க கேட்கணும் அப்படின்றது அங்கே ஒரு நீதியாக இருக்குது. யாசுகி சான் கோ போலியோ தா इसलिए वह ना तो किसी पेड़ पर चढ़ पाता था और ना किसी पेड़ को निजी संपत्ति मानता था. ஸோ யாசுகி சான் நம்மளுடைய ரைட்டர் தொத்தோச்சானோட ஃப்ரெண்டான யாசுகி சானுக்கு வந்து போலியோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு கையும் ஒரு காலும் ரொம்ப சின்னதாக இருக்கும், ரொம்ப மெலிந்து இருக்கும், ரொம்ப டெண்டராக இருக்கும், அவங்களால அந்த கால்களை சரியாக உபயோகப்படுத்த முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இஸ்லியே வகு நா தோ கிசி பேட்பர், அதனால் அவங்க எந்த மரத்துலையும் ஏறவும் மாட்டாங்க. நான் கிசி பேடுக்கோ நிசி சம்பத்தி மான்தாத்தா, அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு மரமும் அவங்களுக்கான மரம்னு அவங்க நினச்சதும் கிடையாது. அத்தக தொத்தோச்சானே உசே அப்னே பேடுபர் ஆமந்திரித் கியாத்தா. ஸோ அதனால் என்ன நடக்குது இப்போன்னு பார்த்தீங்கன்னா, தொத்தோச்சான் நம்மளோட ரைட்டர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்னே பேடு அவங்களுடைய மரத்தில் யாசுகி சானை ஏறத்துக்காக ஆமந்திரித்னா வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. நீ ஏன் மரத்தில் ஏறு, நம்ம 2 பேரும் ஒன்றா உட்காந்து நேச்சுரலாக எல்லாத்தையும் நம்ம ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. पर यह बात उन्होंने किसी से नहीं कही क्योंकि अगर बड़े सुनते तो ज़रूर ठानते. ஆனால் இந்த விஷயத்தை இவங்க 2 பேருமே என்ன பண்ணல, முக்கியமாக தொத்தோச்சான் என்ன பண்ணல, யார்கிட்டையுமே சொல்லலை. ஏன் அப்படின்னா அகர் படே சுன்தே, பெரியவங்க இதை கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜரூர் டான்தே, கண்டிப்பாக திட்டுவாங்க. ஏன் வந்து ஒரு போலியோட்டோக்கான குழந்தைய நீ கூப்பிடுற, அவளால் முடியுமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவங்க திட்டுவாங்க. டான்தே அப்படின்னா ஸ்கோல்டிங்னு அர்த்தம், கண்டிப்பாக திட்டுவாங்க. அதனால இந்த விஷயத்தை அவங்க யார்ட்டையும் சொல்லலை. घर से निकलते समय तोत्तोचान ने माँ से कहा कि वह यासुकी चान के घर
டெனேன் சோஃபு जा रही है. ஸோ வீட்டிலேருந்து இறங்கும்போது நிகழ்த்தே சமயம் தொத்தோச்சான் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யாசுகி சான் வீட்டுக்கு போகிறேன். யாசுகி சான் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெனேன் சோஃபு அப்படின்ற இடத்துல இருக்குது, நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சூன்கி வஹ் झूठ बोल रही थी. ஏன் அப்படின்னா அவங்க வந்து பொய் சொல்கிறாங்க. சூன்கி அப்படின்னா பிகாஸ். ஏன் அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னா इसलिए उसने माँ की आंखों में नहीं झांका. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து பொய் சொல்கிறதுனால அவங்க அம்மாவோடைய கண்களில் அவங்க பார்க்கல. ஏன்னா கண்களை பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன ஆகும், ஒரு பயம் வரும். ஐயோ நம்ம பொய் சொல்கிறோமே அப்படின்ற பயம் வரதுனால அவங்க என்ன பண்ணல, அவங்க அம்மாவோட கண்களை பார்த்து அவங்க பேசலை. इसलिए उसने माँ की आंखों में नहीं झांका. वह अपनी नज़रें जूतों की फीतों पर ही खड़ाए रही. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பார்வையை நசரே ஜூத்தோம் அப்படின்னா அவங்க போடுற அந்த ஷூவினுடைய ஃபித்தோம் அப்படின்னா லேஸ் கட்டுறாங்களே காலில், ஷூவில் லேஸ் கட்டுறாங்களே அந்த லேஸ் கட்டியே அதையே பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, கடாயே ரஹி. ராக்கி உஸ்கே பீச்சே ஸ்டேஷன் தக் ஆயா. ராக்கி அப்படின்றது பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் வளர்க்குற ஒரு செல்ல நாய்க்குட்டி. அந்த நாய் என்ன பண்ணுது, அந்த குட்டி பெட் அனிமல் என்ன பண்ணுதுன்னா தொத்தோச்சான் கூடிய ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வருது. जाने से पहले उसे सच बताया बिना तोतोचान से रहा नहीं गया. ஸோ ட்ரெயினில் ஏறத்துக்கு முன்னாடி ஜானே சே பஹலே உசே சச் பத்தாயே பினா. ஸோ உண்மையை யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்க முடியல தொத்தோச்சானால். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ராக்கி கிட்ட மட்டும் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் யாசுகி சானை என்னோட மரத்துக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற விஷயத்தை, அந்த சீக்ரெட் விஷயத்தை ராக்கி கிட்ட மட்டும் சொல்கிறாங்க. ஜானே சே பஹலே உசே சச் பத்தாயா பினா தொத்தோச்சான் சே ரஹா நஹி கயா. அவங்களால இருக்க முடியல, அதனால் அவங்க ராக்கி கிட்ட அந்த விஷயத்த சொல்கிறாங்க. மை யாசுகி சான்கோ अपने पेट पर चढ़ने देने वाली हूँ उसने बताया. என்ன சொல்கிறாங்க, யாசுகி சானை என்னோட மரத்தில் நான் இன்னைக்கு ஏற வைக்க போகிறேன் அப்படின்னு ராக்கி கிட்ட மட்டும் சொல்கிறாங்க. जब तोतोचान स्कूल पहुंची तो रेल पास उसके गले के आस पास हवा में उड़ रहा था. ஸோ ஸ்கூல் ரீச் ஆகிட்டாங்க தொத்தோச்சான். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெயில் பாஸ், அவங்க ட்ரெயின் டிக்கெட் வாங்கிட்டு வந்திருப்பாங்களே அந்த ட்ரெயின் பாஸ் என்ன ஆகுது, அவங்களுடைய அவங்கள சுற்றி இருக்கிற காற்றுல கலேக்கே ஆஸ்பாஸ் ஹவாமே சுற்றி இருக்கிற காற்றுல வந்து பறந்து போகுது. யாசுகி சான் உசே மைதான் மே घारियों के पास मिला. ஸோ அவங்க கீழே போட்ட அந்த ட்ரெயின் டிக்கெட்டானது யாசுகி சான் நடந்து வரும்போது அவங்களுக்கு அந்த மைதானத்தில் இருக்கிற அந்த கார்டனில் கிடைக்கிது. गर्मी की छुट्टियों के कारण सब सूना पड़ा था. ஸோ गर्मी की छुट्टियों இப்போ இந்த டேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மர் ஹாலிடேஸ், ரொம்பவும் ஹாட்டாக இருக்கிறதுனால ரொம்ப ஹாலிடேஸ் இருக்குது அங்கே. அந்த காரணத்தினால எல்லாமே ரொம்பவும் ட்ரையாக இருக்குது. சூனா படாத்தா ட்ரையாக ஒரு மாதிரி அலோனாக இருக்குது எல்லாமே. யாசுகி சான் उससे कुल जमा एक ही वर्ष बड़ा था पर तोतोचान को वह अपने से बहुत बड़ा लगता था. ஸோ யாசுகி சான் பார்த்தீங்க அப்படின்னா தொத்தோச்சானோட ஒரு வருஷம் பெரியவங்க. உசே குல் ஜமா ஏக் ஹி வருஷ படாத்தா. யாசுகி சான்றவங்க தொத்தோச்சானை விட ஒரு வருஷம் பெரியவங்க. இருந்தாலும் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொத்தோச்சான் தான் அவங்களோட பெரியவங்க அப்படின்னு அவங்க மனசில் நினச்சிக்கிறாங்க. தொத்தோச்சான் को वह अपने से बहुत बड़ा लगता था. जैसे ही यासुकी चान ने तोतोचान को देखा वह पैर घसीटता हुआ उसकी ओर बढ़ा. ஸோ ஜெய்சே ஹி யாசுகி சானே தொத்தோச்சானுக்கு தேக்கா. யாசுகி சான் வந்து இப்போ தொத்தோச்சானை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து போலியோ இல்லையா, அவங்களுடைய பெயர் அவங்களுடைய கால்களில் கசிட்தா ட்ராகிங், ஒரு கால் வந்து அவங்க இழுத்து தான் நடப்பாங்க. ஸோ ஒரு காலை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ராகிங், கசிட்தானா ட்ராக் பண்ணுறது, ட்ராக் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தொத்தோச்சான் கிட்ட வராங்க. யாசுகி சான் தொத்தோச்சான் கிட்ட வராங்க. உஸ்கே ஹாத் अपनी चाल को स्थिर करने के लिए दोनों ओर फैले हुए थे. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய கைகளை ஹாத் அப்படி சால்னா அவங்க மூமெண்ட் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக, கொஸ்திர் கர்னே கேலியே பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்காக தோனோ ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுறாங்க, அவங்க கைகளை ஃபைலே ஹுயே ஸ்ப்ரெட் பண்ணி நடந்து வராங்க. தொத்தோச்சான் உத்தேஜித்தி. ஸோ தொத்தோச்சான் யாசுகி சானை பார்த்தோன்னு என்ன பண்ணுறாங்க, ரொம்பவும் உத்தேஜித் அப்படின்னா ரொம்பவும் எக்ஸைட்டாக உத்தேசமாயிடுறாங்க, ரொம்பவும் சந்தோஷமாயிடுறாங்க. வே தோனோ ஆஜ் குச் ऐसे करने वाले थे जिसके भेद किसी को भी पता ना था. ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன வேலை இன்னைக்கு செய்ய போகிறாங்க அப்படின்றது, அந்த சீக்ரெட், அந்த பேதானது யாருக்குமே தெரியாது. வஹு உல்லாஸ்மே
டிட்டியாக்கர் ஹஸ்னே லகி. ஸோ ரெண்டு பேரும் உல்லாஸ் அப்படின்னா ஹாப்பினஸ், அந்த க்ளீ, அந்த ஹாப்பினஸ்னால என்ன பண்ணுறாங்க, டிட்டியாக்கர்னா ஒரு குஷியுமே ரொம்பவும் சந்தோஷத்தில் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. யாசுகி சான் பி ஹஸ்னே லகா. யாசுகி சானும் ரொம்ப சிரிக்கவும் சந்தோஷமாக ஆயிடுறாங்க. तो चान यासुकी चान को अपने पेड़ की ओर ले गई और उसके बाद वह तुरंत चौकीदार के छप्पर की ओर भागी जैसे उसने रात को ही तय कर लिया था. तो चान यासुकी चान என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய மரத்துக்கு கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. பேடிக்கு ஓர் லே கயி அவர் உஸ்கே பாத் வகு துரந்தனா உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, கூட்டிகிட்டு வந்த உடனே சவுக்கிதார் கே சப்பர். சவுக்கிதார் அப்படின்னா இந்த கேர்டேக்கரோட ரூம் இருக்கும் இல்லையா, ஒரு சில ரூம்ஸ் இருக்கும், அதில் நம்ம இந்த ஏணி ஸ்டூலு இதெல்லாம் தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் போட்டு வச்சுருப்போம், தேவைப்படுற பொருளும் போட்டு வச்சுருப்போம். ஸோ அந்த சவுக்கிதார் கே சப்பர்னா ரூஃப். ஸோ அந்த ரூம்க்கு அந்த கேர்டேக்கரோட ரூம் கிட்ட ஓடி போகிறாங்க. கி ஓர் பாகி ஜெய்சே உஸ்னே ராத் கோ ஹி தை கர் லியா தா. தை அப்படின்னா வந்து டிசைட் பண்ணி வைக்கிறது. ஸோ அவங்க நைட்டே என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணும், யாசுகி சானை மரத்துக்கிட்ட கூட்டிகிட்டு வரணும், அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ரூம்குள்ளே ஓடி போய் நம்ம ஏணி எடுத்துகிட்டு வரணும், இதெல்லாம் அவங்களே டிசைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நைட்லேருந்து இந்த பிளான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ ராத் கோ ஹி தை கர் லியா தா. ஸோ அந்த மாதிரி அவங்க டிசைட் பண்ண மாதிரி அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, சவுக்கிதார் கி சப்பர் கி ஓர் பாகி அங்கே ஓடி போகிறாங்க. வஹா சே வஹ் ஏக் சீடி கசிட்தா ஹுயி லாயி. ஸோ அங்கேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீடினா ஒரு ஏணி ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ ஒரு லேடரை வந்து கசிட்னா ட்ராக் பண்ணிகிட்டே வந்து இவங்க எடுத்துகிட்டு வராங்க. உசே தனே கே सहारे ऐसे लगाया जिससे वह दिशाओं तक पहुँचाए. அதை என்ன பண்ணுறாங்க, அந்த லேடர் அந்த ஏணியை எடுத்துகிட்டு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, தனேக்கே சஹாரே, தனேனா ஸ்டெம்மு, ஸோ அந்த மரத்தினுடைய ஸ்டெம்மு இருக்கும் இல்லையா, அதோடைய சஹாரே அதோடைய ஹெல்ப் மூலமாக அதை சாய்ச்சி வைக்கிறாங்க. ஸோ இந்த பிக்சரில் இருக்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவங்க வைக்கிறாங்க. தனேக்கே சஹாரே ஏசே லகாயா ஜிஸ்ஸே வஹ் திஷாவும் தக்கு பहुँचाए. ஸோ அது மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த திஷாவும் அந்த டைரக்ஷன், அந்த பிரான்ச் போகிற அந்த டைரக்ஷன் மூலமாக அவங்க போகலாம் அப்படின்றதுக்காக அவங்க அந்த ஸ்டெம்மில் சாய்ச்சி வைக்கிறாங்க. உசே தனே கே சஹாரே ऐसे लगाया जिससे वह दिशाओं तक पहुँच जाए. वह कुर्सी से ऊपर चढ़ी और सीढ़ी के किनारे पर को पकड़ लिया. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குர்சி சே ஊப்பர் செடி, அந்த சேர் அந்த ஒரு ஸ்டெப்பில் வந்து அவங்க ஏறுறாங்க. ஏறிட்டு சீடி கே கினாரேக்கோ பக்கட் லியா, அந்த ஏணி இருக்குல்ல, ஏணியோடைய ஓரத்தில் வந்து பிடிச்சிக்கிறாங்க. தப்பு உஸ்னே புகாரா ठीक है अब ऊपर चढ़ने की कोशिश करो. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே இப்போ எல்லாமே கரெக்டாக ஆகிடுச்சு, நான் செட் பண்ணி வச்சுட்டேன், அப் ஊப்பர் சட்னேக்கு இப்போ நீ என்ன பண்ண, மேலே ஏறத்துக்கான முயற்சியை செய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க तोतो चान வந்து யாசுகி சான் கிட்ட சொல்கிறாங்க. யாசுகி சான் के हाथ पैर इतने कमज़ोर थे कि वह पहली सीढ़ी पर भी बिना सहारे के चढ़ नहीं पाया. ஸோ யாசுகி சானுடைய ஹாத் பெயர், அதாவது கைகளும் கால்களும் ரொம்பவும் கம்சோர்னா வீக்காக ரொம்பவும் டெண்டராக இருக்கிற காரணத்தினால அவங்களால பெஹலி சீடி ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே வந்து பினா சஹாரே ஒரு ஹெல்ப் இல்லாமல் அவங்களால ஏற முடியல. சஹாரே கே சட் நஹி பாயா. யாசுகி சான் के हाथ पैर इतने कमज़ोर थे कि वह पहली सीढ़ी पर भी बिना सहारे के चढ़ नहीं पाया. इस पर तोतो चान नीचे उतर आई और यासुकी चान को पीछे से थगी आने लगी. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, तोतो चान नीचे उतर आई, கீழே இறங்கி வராங்க. இறங்கி வந்துட்டு யாசுகி சானுக்கு பீச்சே சே, யாசுகி சானை பின்னாடி இருந்து தகியானேனா ஹெல்ப் பண்ணுறாங்க, அப்படி புஷ் பண்ணுற மாதிரி அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. நீ ஏறு அப்படின்ற மாதிரி அவங்க புஷ் பண்ணி பார்க்குறாங்க. தகியானே அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறது. ஸோ புஷ் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாங்க. पर तोतो चान थी छोटी और नाजुक सी, इससे अधिक सहायता क्या करती. ஸோ அப்படி பார்த்தா तोतो चाனும் ரொம்ப சின்னவங்க இல்லையா, அவங்களோட வயசு ரொம்ப சின்னது தான், அவங்களும் ரொம்ப சின்னதான ஒரு உருவம் தான். அவங்களால நாசுக்தி சி इससे अधिक सहायता क्या करती, அதனால ரொம்பவும் அவங்களால ஹெல்ப் பண்ண முடியல, ரொம்பவும் அவங்கள புஷ் பண்ண முடியல. यासुकी चान ने अपने पैर सीढ़ी पर से हटा लिया और हताशा से सिर झुकाकर खड़ा हो गया. ஸோ இப்போ யாசுகி சான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால முடியல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஹதாஷா, டிஸ்பரேஷன், ஒரு டிசப்பாயின்மெண்ட் நடக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, பயர் சீடி பர் சே ஹட்டா லியா, அவங்களோட ஏணியிலேருந்து அந்த காலை எடுத்துடுறாங்க.
ஹதாஷா சே ரொம்பவும் விரக்தியாகி அவங்களுடைய சிர் சுக்காக்கர் அவங்களோட தலை குனிஞ்சு அவங்க நிற்க ஆரம்பிக்கிறாங்க. तोतोचान को पहली बार लगा कि काम उतना आसान नहीं है जितना वह सोच बैठी थी. ஸோ இப்போ தான் முதல் தடவையாக தொத்தோச்சானுக்கு என்ன தோணுது அப்படின்னா पहली बार लगा कि काम उतना आसान नहीं है. ஆசான்னா ஈஸி. ஸோ இந்த வேலை ரொம்பவும் ஈஸி, நம்ம நினச்ச மாதிரி ஒரு ஈஸியான வேலை இது கிடையாது. ஸோ இதனால தான் என்னவோ பெரியவங்களாம் திட்டுறாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க முதல் தடவையாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. पहली बार लगा कि काम उतना आसान नहीं है जितना वह सोचे बैठी थी. ஸோ நம்ம இதை செஞ்சிடலான்னு எப்படி நினச்சோமோ அந்த அளவுக்கு இது ஈஸி கிடையாது. अब क्या करे वह, இப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்க? यासिकी चान उसके पेड़ पर चढ़े, यह उसकी हार्दिक इच्छा थी. ஸோ யாசிகி சானை அவங்க மரத்தில் ஏற்றணும் அப்படின்றது இவங்களுடைய நெடுநாள் ஆசை. ஹார்திக் அப்படின்னா ஹார்ட்டி. ஸோ அவங்களுடைய ஒரு ஆசையும் கூட. யாசிகி சான் கே மன் மே பி உற்சாக தா. ஸோ யாசிகி சானை இதை கேட்ட உடனே ரொம்பவும் உற்சாகமாக இருந்தாங்க. நம்ம ஏறலாம், சந்தோஷமாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்களும் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. வஹ் உஸ்கே சாம்னே கயி, उसका लड़का चेहरा इतना उदास था कि तोतोचान को उसे हंसाने के लिए गाल फुलाकर थरक थरक के चेहरे बनाने पड़े. ஸோ उसके सामने गई. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ தொத்தோச்சான் யாசுகி சான் கிட்ட போகிறாங்க. போயிட்டு லட்கா செஹரா, செஹரா அப்படி லட்கா செஹரானா தொங்கி போயிருக்காங்க, ரொம்பவும் விரக்தி அடைஞ்சிட்டாங்க இல்லையா. ஸோ அவங்களுடைய தலை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய முகம் ரொம்பவும் தொங்கி போனதா. லட்கா அப்படின்னா ஹேங்கிங், ரொம்பவும் தொங்கி போன ஒரு முகமாக ஆயிடுச்சு. இத்தனா உதாஸ்தா, ரொம்பவும் சோகம் அடைஞ்சிட்டாங்க. தொத்தோச்சான்கோ உசே ஹசானே கேலியே, உடனே தொத்தோச்சான் அவங்கள சிரிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தொத்தோச்சானுடைய கால் ஃபுல்லாக்கர், அவங்களுடைய சீக்ஸ் கன்னங்களை வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபேஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஃபன்னி ஃபேஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி கால் ஃபுல்லாக்கர் தரக் தரக்கே செஹரே பனானே படே. ஸோ முகத்தை வந்து வேறு வேறு மாதிரிலாம் காமிச்சு அவங்கள சிரிக்க வைக்கிறாங்க.